எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வத்தலை வள்ளி கிழங்கு வச்சு ஒரு வறுவல் செஞ்சுருக்கேன். இந்த வத்தலை வள்ளி கிழங்கு வந்து பொங்கல் சீசன் அப்போ தான் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். மற்ற நேரத்துலலாம் வந்து கிடைக்காது. கிடைக்கும் போது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கிழங்கு வச்சு ரொம்ப அருமையான ஒரு வறுவல் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வத்தலை வள்ளி கிழங்கு எடுத்து நான் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கழுவும் போது ரொம்ப நமிச்சல் எடுக்கும் கையெல்லாம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்ட் உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு 2 கையில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த நமிச்சல் இருக்காது, அந்த சொன்ன மாதிரி இருக்கும். அது வந்து இல்லாமல் நல்லா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப எரிச்சல் எடுக்கும் கை. அதுக்கப்புறம் கழுவும் போது தூளுப்பு நல்லா கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் வந்து ஒரு 4-5 முறை கழுவணும். எதுக்காகனா இந்த கழுங்கு வந்து வழுவழப்பாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் உப்பு போட்டு கழுவும் போது நல்லா இந்த மாதிரி இருக்கும். நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெயில் இந்த கழுங்கு போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்து வறுவல் செய்யும் போது நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் வரணும். கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா கிழங்கும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வறுவல் செஞ்சுக்கலாம். நான் பொரித்த அதே கடாயிலே எண்ணெய் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் வந்து மசாலா வறுத்தா கலர் வந்து மாறி போயிடும், தீஞ்சு போயிடும். சும்மா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் சூட்லேயே வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுக்கிற கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வறுக்கணும். அப்போ தான் உப்பு காரெல்லாம் வந்து அந்த கிழங்குல வந்து மசாலாலாம் நல்லா இறங்கும். ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெத்தலை வள்ளி கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நல்லா மொறுன்னு எண்ணெய்லாம் ட்ரையாக இழுத்துட்டு உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிழங்குல வறுவல் செய்யும் போது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.